அருளாசிர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடவுள் நம் வாழ்வை நிறைவாகவும் மகிழ்வாகவும் வைத்துக்கொள்ள 2 வகை வளங்களை தந்துள்ளார். காணக்கூடிய வளம், அதாவது விசிபிள் ரிசோர்சஸ், பணம், பட்டம், பதவி, அறிவு, வசதி வாய்ப்புகள் என்பவை இவை. காண இயலாத வளங்கள் இன்விசிபிள் ரிசோர்சஸ், உறவு வாழ்வு, துன்பங்களை அணுகுமுறை, வாழ்வின் முழுமைக்கான தேடல், கடவுளோடு இணைவதற்காக நாம் கொண்டிருக்கின்ற ஆன்மீக தாகம் போன்றவை இதை சார்ந்தவை ஆகும். இந்த காணக்கூடிய வளங்கள் மனிதனுடைய வசதியை மட்டுமே கூட்ட முடியும், அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான நிறைவு காண இயலாத இந்த வளங்களால் மட்டுமே தர முடியும். ஆனால் இன்றைய மனிதர்களுடைய பிரச்சனை, காணக்கூடிய வளங்களின் வழியாக மகிழ்ச்சியை அறுவடை செய்துவிட முடியும் என்று நினைப்பதுதான். இது வேப்ப மரத்தை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி எரு போட்டு நன்றாக வளர்ந்த பிறகு அதில் மாங்கனியை எதிர்பார்ப்பதற்கு சமம். இன்றைய நற்செய்தியில் நாம் காணும் செல்வர் இந்த வகையை சார்ந்தவர். காணக்கூடிய வளங்கள்தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர் அவர். முதல் வாசகத்தில் மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்றோரில் தம்முடைய வலிமையை காண்போரும் சபிக்கப்பட்டவர் என்கின்ற வார்த்தைகள் கவனிக்கத்தக்கவை. இதற்கு அர்த்தம் மற்றவர்களை நம்பக்கூடாது என்பது அல்ல. கூட இருக்கும் மனிதர்கள் வழியாக கிடைப்பது காணக்கூடிய வளங்கள். காண இயலாத இந்த வளங்களை மனிதர்களால் தந்துவிட முடியாது. எனவே அப்படிப்பட்டவர்களில் நம்பிக்கை வைப்பது என்பது காணக்கூடிய வளங்களில் நம்பிக்கை வைப்பதற்கு சமம். இது தவறானது என்று எரேமியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் வெளிப்படுத்துகின்றார். இறைவன் காண இயலாத வளங்களின் ஊற்றாக இருக்கின்றார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பது என்பது காண இயலாத வளங்களில் நம்பிக்கை வைப்பதற்கு சமம். அவை முழுமையான மகிழ்ச்சி தரும் என்பதால் அவற்றை முழு உள்ளத்தோடு முழு மூச்சோடு தேட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று முதல் வாசகம் அழைக்கின்றது. ஜி டிவியின் நிர்வாக குழுவின் தலைவராக இருந்தவர் தேவோ என்பவர் பரபரப்பான தன்னுடைய அன்றாட பணிகளுக்கு மத்தியில் 1 மணி நேரம் தன்னுடைய தியானத்திற்காக ஒதுக்குவாராம். ஒரு ஆங்கில வார பத்திரிகைக்கு இவர் அளித்த பேட்டியில் இவர் சொன்னது, வாழ்க்கையில் பணம் தான் எல்லாம் என்று நினைக்க கூடாது. There are more important things in life than money. நம்முடைய வாழ்வில் பணத்தை விட மேலான பல காரியங்கள் உண்டு என்பது இதனுடைய பொருள். காணக்கூடிய வளங்கள் அவற்றிலே தவறானவை அல்ல. இவற்றையெல்லாம் கடந்து முழு மகிழ்ச்சியை தரும் காண இயலாத வளங்களை நாம் தேடுவோம். இறைவனை நமதாக்குவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.